ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாளும் கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னமே அறிவித்திருந்தார். ஆனால் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா இதை குறித்து அறிந்திருந்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கெடுப்பு எடுத்து விடுகிறார். இது நிமித்தமா இஸ்ரவேலர்கள் மேல தேவனுடைய கோபம் மூண்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கிறாரு. அதாவது 3 வருஷம் தேசத்துல பஞ்ச காலம், அல்லது 3 மாத காலங்கள் எதிரியினால துரத்தப்படுகிற ஒரு அனுபவம், அல்லது 3 நாள் தேசத்துல ஒரு வாதை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஸோ தாவீது ராஜா இது 3ல் தேவனுடைய கரத்துல விழுகிறத நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, மனுஷரோட கையில நான் விழ விரும்பல, அவங்க கிட்ட இரக்கமே இருக்காது. ஆனா தேவனுடைய கரத்துல நான் விழுந்தா என்னை தண்டித்தாலும் அவர் ஏதோ ஒரு கட்டத்துல என் மீது இரக்கம் பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஸோ இந்த நாளில கூட நம்ம நிறைய நேரங்களில் தெரிந்தே சில தவறுகளை நம்ம செய்வோம். பட் த பெஸ்ட் பிளேஸ் டு ஃபால் எது அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டோட கரத்துல நம்ம விழுகிறது.